ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு கொடுக்குமா? நிர்மலா சீதாராமன் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு எந்த வினையை கொடுக்கும், எந்த எதிர்வினையை கொடுக்கும்? தமிழகத்திற்கு எந்த விதமான சாத்தியங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு? மத்திய அரசு எந்த நடவடிக்கையை தமிழக முன்னாள் அமைச்சர்கள் இப்போதைய அமைச்சர்கள் மீது எடுக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் நம்முடன் இணைக்கிறார். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் நிஜந்தன். நமஸ்காரம். முக்கியமா சமீபத்துல வெள்ள நிவாரணம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சு, அதற்கு நிர்மலா சீதாராமன் ஆற்றிய எதிர்வினை, உங்க அப்பா வீட்டு பணமா, அவங்க ஆத்தா, இல்ல வணக்கத்திற்குரிய அப்பா, மரியாதைக்குரிய அப்பா, இப்படிப்பட்ட பேச்சு உண்மையிலேயே அரசியல எதிரொலிக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? என்ன ஆகும்? அந்த வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கும் நிஜந்தன் நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, தாங்கள் கேட்ட கேள்விக்கு எதிர்வினையாகத்தான் இருக்கும். காரணம், நிர்மலா சீதாராமனுடைய தூத்துக்குடி திருநெல்வேலி விஜயம் என்பது ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு உதவியாக கோடோடி மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அவதிப்பட்டதையும் இன்னல் பட்டதையும் எதிர்த்து பார்க்க அளவுக்கு கண்டிப்பாக நிர்மலா சீதாராமனுடைய விஜயம் என்பது ஆக்கப்பூர்வமாகத்தான் இருக்கும். அப்பன் வீட்டு சொத்து, ஆத்தாள் வீட்டு சொத்து, ஊர்கா மாமி, இதையெல்லாம் மறந்து போய் புது அத்தியாயத்தை துறக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையும் கூட. சோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், தாஜா கவர் என்று ஹிந்தியில் சொல்லுவார்கள், ஃப்ரெஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லுவார்கள், அதில் ஆக்கப்பூர்வமாகத்தான் இருக்கும். அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நிலையில் தான் இருக்கும். பழசெல்லாம் மறந்துடலாம். அப்படி பார்க்க போனீங்கன்னா நிஜந்தன், நான் ஒரு ட்விட்டர் ஒண்ணு காமிக்கிறேன் உங்களுக்கு. கனிமொழியினுடைய ட்விட்டர் ஹேண்டில்ல அவங்க சொல்லியிருக்காங்க, அமித்ஷாவிற்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று 12ஆம் தேதி. ஆனா உதயநிதி சொல்றாரு 14ஆம் தேதி உங்க அப்பா விட்டு சொத்தான்னு. சோ இந்த 2 நாட்கள் குடும்பத்தில் தகராறா, அத்தையுடன் இவர் உதயநிதி மோதுகிறாரா, அல்லது திமுகவில் 2 கோஷ்டிகளா? கனிமொழி ஏன் பாஜகவுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும்? நிர்மலா சீதாராமன் தொலைபேசி மூலமாக பேசி, அதையும் தவிர இன்று நேராக தூத்துக்குடி செல்ல இருக்கிறார். அது என்ன விஷயம்? அமித்ஷாவுடன் பேசி நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை கொண்டு வந்து கொடுத்தார். 34 கோடி தூத்துக்குடி கொண்டி. என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன நடக்குது திமுகல என்றெல்லாம் கூட பேசுகிறார்கள். எது இருப்பினும் நான் கேள்விப்பட்டதை ஆகாயம் நேயர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டியது, ஆக்கப்பூர்வமான விஜயமாகத்தான் நிர்மலா சீதாராமன் இருக்கும். இந்த அசிங்கங்கள் தான் தள்ளி போய் ஆக்கப்பூர்வமாக மாறிவிடும். ஆனா அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. அது இன்னும் கூட சோசியல் மீடியால அதிக அளவுக்கான பரிமாறப்படுற விஷயமா இருக்கு. அவங்க பேசினது அப்படி எல்லாமே, அவங்களுடைய உடல் மொழி, அவங்க பாவனை, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு சோசியல் மீடியாவில் கொடுக்கப்பட்டது. அவங்க தூத்துக்குடி போனாலும், இல்ல தூத்துக்குடியில ஒரு மறுபடியும் கூட பாஜக தனக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்தி அங்க அடுத்த தேர்தல்ல சாதகங்களை அறுவடை செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் அது எதிர்வினையா போகும், இல்ல எதிர்மறையா போகும், அப்படிங்கிற ஒரு நெகட்டிவா போகும் அப்படிங்கிற ஒரு சித்தரிப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது திராவிட முன்னேற்ற கழகம் தனக்குத்தானே ஒரு மாயை உருவாக்கி கொண்டு அந்த மாயையில் இருக்கிறதே தவிர ஒரு பலூன், அந்த பலூனில் பிரவேசிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஐடி செல். அதோட சரி, யதார்த்தம் அந்த மாதிரி கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால், ஆக்கப்பூர்வமாக நரேந்திர மோடி ஏன் மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில் பேச வேண்டும்? காரணம், அரை மணி நேரம் இரவு 10 11 மணி மட்டும் பேசிய பிறகு கூட மு.க. ஸ்டாலினும் சரி, நம்ம திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலுவும் சரி, அங்கு சென்றிருந்த தலைமை செயலாளரும் சரி, ஆக்கப்பூர்வமாக பிரதமருக்கு எடுத்து சொல்லி இருக்க வேண்டும். அதை தவறிவிட்டார் மு.க. ஸ்டாலின் என்று தான் பிரதமர் அலுவலகத்திலும் நிர்மலா சீதாராமன் அலுவலகத்திலும் மத்திய அரசிலும் பேசப்படுகிறது. ஏதோ வந்து டி.ஆர். பாலு பேசிட்டே இருப்பாருங்க. பிரைம் மினிஸ்டர் சைட்ல யாருமே இல்லைங்க நிஜந்தன். அன்று இருந்த கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டருக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது. 13 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவோ எதிர்க்கே வரக்கூடியவர் என்ன பேசுவார் என்பதைத்தான் ஈர்க்க சக்தி அவரிடம் இருக்கிறது.
56,000 கோடி கேட்டால் 40,000 கோடி கேட்டால் எதுக்கு எந்த மாதிரி எங்களுக்கு இம்மிடியட் ரிலீஃப் என்ன வேண்டும் எல்லாம் பேசாத ஏதோ லெட்டர் கொடுத்துட்டு வரதுக்கு போறாங்க. முதலமைச்சருக்கும் சரி TR பாலுவுக்கும் சரி தமிழ் செயலாளர் அவர் ஹிந்தியில் அவர்தான் மொழிபெயர்த்தார் என்று அதாவது அதிகாரப்பூர்வமாக நான் கேள்விப்பட்டேன் பிரதமர் செயலகத்திலிருந்து. ஆக தமிழக முதல்வர் கூட தவறிவிட்டார் சில விஷயத்தை எதிர்த்து சொல்வதற்கு பிரதமரிடம். அது இருப்பினும் பிரதமரை, நரேந்திர மோடியை, அமித்ஷாவை, ஆளுநரை, அதையும் தவிர நிர்மலா சீதாராமனை ஊர்கா மாமி என்றெல்லாம் பேசுவது திமுகவினுடைய ஒரு அசிங்கமான போக்கைத்தான் மத்திய அரசு கடைபிடித்து பார்த்து வருகிறதே தவிர அதையெல்லாம் ஒதுக்கி விடுவார்கள் போனது போகட்டும் என்று. தமிழக அரசிற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் நல்ல உறவு இருப்பதை வெளிப்படையாக காண்பிப்பார்கள். நாளை நீங்கள் பார்க்கலாம் அதை. சரி, இப்போ வேற நடவடிக்கைகள், இடி நடவடிக்கைகள், அப்புறம் ஐடி நடவடிக்கைகள் இதெல்லாமே அடுத்த வருகின்ற நாட்கள்ல வேகம் பெறும் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே என்ன வேகம் எடுக்கும்? பொன்முடி உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய போறாங்க. முக்கியமா முதலே அந்த தண்டனை, முக்கியமாக கொடுக்கப்பட்ட தண்டனை நிஜந்தன் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க எல்லாம் சொல்லிருங்க, தண்டனை கொடுப்பதுக்கு முன்னாடி he invited the punishment. Why should he resign? எதற்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் பதவியிலிருந்து எடுக்க வேண்டும்? ஏன்னா 30 நாள் டைம் கொடுத்திருக்காரு, 30 நாள் மட்டும் வெயிட் பண்றது தானே. ஏன் தன்னுடைய காரில் இருந்து கொடியை அகற்றினார், தேசிய கொடியை? தான் சாதாரண மனிதன் என்பதை காண்பித்தார் அல்லவா? காரணம், அந்த டிஸ்குவாலிபிகேஷன் 3 years வந்த உடனேயுமே ஆட்டோமேட்டிக்கலி யூ ஸ்டாண்ட் டிஸ்குவாலிஃபைட். அதற்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்காதே. சுப்ரீம் கோர்ட்ல ரீஇன்ஸ்டேட் பண்ண முடியுமா அவர் எம்எல்ஏவை? இல்ல 3 வருட தண்டனையை குறைத்தாலும் இது கரப்ஷன் கேஸ். இட்ஸ் நாட் லைக் ராகுல் காந்தி கேஸ். ராகுல் காந்தி கேஸ் கரப்ஷன் கிடையாது. அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், அவர் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியையோ மதத்தையோ இழிவுபடுத்தவில்லை என்று மறைமுகமாக அவர் சொன்னார். ஆனா இங்க கரப்ஷன் கேஸ் இன்வால்வ். ஹிஸ் வைஃப் இஸ் ஆல்சோ 50 லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க. எதற்காக? மு.க. ஸ்டாலின் அவசரப்பட்டு கொண்டு அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புது அமைச்சர்களை நியமிக்க வேண்டும். அதையும் தவிர ஒரு ஊழல் அமைச்சரை ஏன் முதலமைச்சர் சந்தித்தார் என்ற பேச்சு கூட சில எதிர்கட்சிகளிடம் பேச ஆரம்பித்தது. திமுகவிலே கூட பேசுறாங்க. ஏன்னா இன்னும் அடுத்து என்ன ஆகும்? முக்கியமா நீங்க பலமுறை சொல்லிட்டீங்க அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு. இப்ப இடி என்ன நடவடிக்கை எடுக்கும்? நீங்க என்ன சொல்லணும்னு என்கிட்ட கேளுங்க. அந்த டைரக்டா கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் சொல்றேன். இடி அடுத்த குறி என்ன? அடுத்த சில நாட்கள் இடி என்ன செய்யும்? புத்தாண்டு புதர்ந்ததிலிருந்து தமிழ் பொங்கலுக்குள்ளாக ஒரு மு.க. ஸ்டாலின் அமைச்சர் கைது செய்யப்படுவார். யார் அவரு? துரைமுருகன். இல்ல, கைது செய்யப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? வருமான வரித்துறை தான் சோதனை செஞ்சது. ஒரு மூத்த அமைச்சர். மணி லாண்டரிங் எல்லாம் இருந்துக்குது இல்லையா? இடி பவர் இருக்குது அரெஸ்ட் பண்றதுக்கு. மணி லாண்டரிங் வந்துருச்சு. அதையும் தவிர அனிதா ராதாகிருஷ்ணன், அதையும் தவிர தங்கம் தென்னரசு, இந்த 3 அமைச்சர்கள். அதில் குறிப்பாக பிரையாரிட்டி பாத்தீங்கன்னா துரைமுருகன். இயற்கை சீற்றத்தின் காரணமாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை தன்னுடைய ரெய்டை நிறுத்தி வைத்தார்கள். 15 நாட்கள் ஆகிவிட்டது. நாளை மறுநாள் சென்னையில் வெப்பம் வர ஆரம்பித்து விட்டது, சூரிய ஒளிச்சம் வர ஆரம்பித்து விட்டது, மழை தாங்கள் தண்ணீர் தேங்குறதெல்லாம் வடிந்து போய்விட்டது. அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக ரெய்டு மீண்டும் ஆரம்பிக்கும். ஒன்று. இரண்டாவது, இன்று பல ஆங்கில பத்திரிகைகளில் டெல்லியிலும் சரி தமிழகத்திலும் சரி பிரசுரமாகி இருக்கிறது ஒரு விதமான மத்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய தன்னுடைய கருத்துக்கள். எப்படி தமிழக போலீசார் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிற்கு நம்பிக்கை இல்லை என்பதை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாட்டுக்கு கடிதம் மூலம் எழுதியிருக்கிறார். 4 கடிதம். ஒரு வரி பதில் வரவில்லை இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து. அதைத்தான் சுட்டி காண்பிக்கிறார்கள். எங்களுக்கு தமிழக போலீஸ் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னதை தவிர இந்தோ டிபேட்டியன் பார்டர் போலீஸ் ITBP என்று சொல்லக்கூடியதை ராணுவம் துப்பாக்கி ஏந்தியவர்களை இனி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் திமுக அமைச்சர்களை அழைத்து போவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவை என்று லோக்கல் போலீஸ் சொல்லிடுவாங்களே தவிர இவங்க அதிகாரிகளை பாதுகாப்பதற்கு ITBP தான் இருக்கும். அது சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு கிளை. BSF, CRPF, CISF என்ற போன்று ITBP என்பது ஒரு கிளை. அதையும் தவிர
3 உயிர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. ஐசியூவில் இருந்தார்கள். இந்த இன்கம் டாக்ஸ் பண்ணும்போது இதே பொன்முடி அலுவலகத்தில் தான் தாக்கப்பட்டார்கள். சில செந்தில் பாலாஜியினுடைய கேஸ் இது பண்ண போது கூட அந்த 3 உயிரை பாதுகாப்பதற்கு தமிழக போலீசார் என்ன செய்தார்கள் என்ற கேள்வியும் அதில் வந்திருக்கிறது. இரண்டாவதாக 35 போலீஸ்காரர்களை வைத்துக் கொண்டு மதுரை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள போய் நீங்க ரெய்ட் பண்ணது துரைமுருகன் பேப்பர் இருக்கான்னு பக்கத்து போனாங்கிற குற்றச்சாட்டும் அந்த கடிதத்தில் இருக்கிறது. அதற்கு என்ன தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பதில் சொல்ல இருக்கிறார்? இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் லீட் ஸ்டோரி வந்திருக்கிறது. தமிழக போலீஸ் கண்டிப்பாக அதை பார்த்தவுடன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்னை பொறுத்து மட்டும் நான் குறைந்தது மத்திய பாதுகாப்பு போலீஸ் ஆர்கனைசேஷனை பற்றி நன்றாக அறிந்தவர். ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கிற கான்ஸ்டிடியூஷனுக்கு கட்டுப்பட்டதாக வேண்டும். ஒரு மத்திய அரசாங்கத்திலிருந்து தாக்கியது வந்தால் அதை நீங்கள் தலகாணி அடியில போட்டுக்க முடியாது உங்களால. மிஸ்டர் டைரக்டர் ஜெனரல் சங்கர் ஜெயவால், உங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையாக கூட வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மீது மிகுந்த கோபத்துடன் இருக்கிறார்கள். இன்க்ளூடிங் அமித்ஷா, இன்க்ளூடிங் மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. இரண்டாவதாகத்தான் நினைக்கிறார்கள் அமித்ஷா. காரணம், சென்னை வந்திருந்த போது செந்தில் பாலாஜி சாதாரண மனிதராக இருந்த பொழுது, மந்திரியாக இருந்த பொழுது கைதாவதற்கு முன்பாக மின்சாரத்தை தடை செய்தாரே, அது ஒன்று. இரண்டாவது, அங்கித் திவாரி அரசை விட தமிழக போலீசார் மீது மத்திய அரசாங்கத்திற்கு நம்பிக்கை இல்லை என்பதுதான் ஒரு அபாயகரமான செய்தி. ஏன் நம்பிக்கை இல்லை? இந்த மாதிரி ஒரு ரெய்ட் நடக்கிறது, அங்கித் திவாரி அரெஸ்ட் பண்றது, இதெல்லாம் மு.க. ஸ்டாலினுடைய அனுமதியுடன் செய்தார்களா? அல்லது தனிப்பட்ட முறையில் ஐபிஎஸ் இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, பாஜக, வட இந்தியா, தென்னிந்தியர் என்ற கருத்து வேறுபாடுகளில் செய்தார்களா என்ற கேள்வி கூட வரும் இல்லையோ? சட்டப்படி செஞ்சிருக்கலாம்ல. சட்டத்திற்கு எதிராக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லுகிறார்கள். சட்டத்திற்கு எதிராக எங்க ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி போய் நீங்க ரெய்ட் பண்ண முடியுமா சார்? மத்திய அரசாங்கத்திலிருந்து சப்போஸ் இன்னும் கேட்கிறவங்களுக்கு, மு.க. ஸ்டாலின் இந்த அங்கித் திவாரியை அரெஸ்ட் செய்தது, சப்போஸ் நாளைக்கு ராஜ்நாத் சிங்கோ அமித்ஷாவோ சென்னை அவரை கைது செய்துட்டீங்களா? நீங்க உங்களுக்கு பவர் இருக்குதா? மத்திய அமைச்சரை அதே மாதிரிதான் மத்திய அதிகாரி எப்படி கை வச்சாங்க சார்? அவங்க நாளைக்கு தமிழ்நாடு போலீஸ் சென்னையில இருந்து டெல்லிக்கு வந்திருக்காங்க. டெல்லியில சாணக்கியபுரியில தமிழ்நாடு எல்லம் இருக்கிறது. அங்கு முதலமைச்சரோ அல்லது சீஃப் செக்ரட்டரியோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸோ வந்தா டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியுமா? அவங்கள எப்படி முடியும்? இதை செய்தது தமிழக இன்டெலிஜென்ஸ் சீஃப் என்று தான் டெல்லியில் உலா வருகிறது பேச்சு, தங்களுடைய திசை திருப்புவதற்காக. ஆனா அது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததா என்று தமிழக போலீசார் மீது அது அவநம்பிக்கை இல்லாம ஆகி, இனி ரெய்ட் நடந்த பொழுது தமிழக போலீசாருக்கு முன்னெச்சரிக்கை செக்ரட்டரியேட் உள்ள வந்துருவாங்க. முன்னெச்சரிக்கை தரமாட்டாங்க, அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் முன்னெச்சரிக்கை தரமாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன் சார், உங்களுக்கு ஒரு நீதினா அவங்களுக்கு ஒரு அநீதிய? அவங்களுக்கு ஒரு நீதி கடைபிடிப்பாங்க. என்ன ஆகும், என்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க பல பத்திரிகைகள்ல தலைப்புச் செய்தியாவே வந்திருக்கு, நீங்க பல ஆங்கில பத்திரிகைகள்ல தலைப்புச் செய்தியா வந்திருக்கு. மத்திய அரசு ரொம்ப அதிருப்தியில் இருக்கு, முக்கியமா இடி ரொம்ப அதிருப்தியில் இருக்கு தமிழக போலீசார் மீது. என்ன பண்ணுவாங்க? அதுக்கு நீங்க சொன்னீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, ஒரு தாக்கீது அனுப்புவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன அதனுடைய மற்ற நடவடிக்கை என்ன இருக்கும்? அரசியல் ரீதியாகவும் இருக்கும், அதிகார ரீதியாகவும் இருக்கும். அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சீற்றம் இருக்கும். இயற்கை சீற்றத்தை விட என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சீற்றம் அதிகமாக இருக்கும். என்ன செய்ய முடியும்? நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 அமைச்சர்கள் லிஸ்ட்ல இருக்காங்க. நீங்க துரைமுருகன் சொன்னீங்க, அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன். தலைக்கு மேல தண்ணி போயிடுச்சு நிஜந்தன், மூழ்கிட்டாங்க. திமுக அந்த வெள்ளத்துல அடிச்சுன்னு போயிடுச்சு. கட்சி என்பதும் சரி, ஆட்சி என்பதும் சரி, அவல நிலையில் இருக்கிறது தமிழகம். அதை எக்ஸ்போஸ் செய்வார்கள் அரசியல் ரீதியாக பாஜகவினர். ஸ்ட்ராங்கா இருக்க நீங்க தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சுன்னு ஆட்சியில் இருக்காங்க, கட்சி ரொம்ப பலமா இருக்கு, எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கு. அதெல்லாம் ஆனால் 10 திருப்புராலையும் வெஸ்ட் பெங்காலையும் சிபிஎம் எங்க போச்சுங்க? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட், மம்தா பானர்ஜி அப்படி அப்புறம் மெதுவடை மாதிரி சாப்பிட்டாங்கல்ல 2011 எல்லாம். திருப்புரால மாணிக் சர்க்கார் அரசாங்கம் இருந்தது, பாஜக அப்படியே சுவாகா சாப்பிட்டாங்கல்ல.
அதே மாதிரி ரொம்ப நாளாச்சு. திமுகவிற்கு 2024க்கு பிறகு மாபெரும் பேரிடி இருக்கிறது. அங்க அந்த இந்த 2024 திமுக தானே ஜெயிக்கும். திமுக கூட்டணி உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர். கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டியது தானே. மத்திய அரசு 2019 ராகுல் காந்தி ஜெயிச்சாரா? திமுக தானே சொன்னாங்க. தமிழக மக்களை ஏமாற்றினார்களா இல்லையா? 2019 எந்த மாநில கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு துடிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்தது. ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அமைச்சர் ஆனாரா? 2024 மத்திய அரசாங்கத்தில் யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயம் செய்ய யாருங்க நீங்க? திமுக என்னங்க நீங்க நினைச்சு 303 எங்க 23 எங்கங்க? வாட் ஆர் யூ திங்கிங்? கட்சிங்கிறது ஒரு சின்ன ஒரு அமைப்பு. எத்தனையோ பேர் ஏப்பம் விட்டாங்க. அதுல திமுக ஒண்ணு ஆயிடும் பாருங்க. 2024 அப்புறம் அதிமுகவுடைய அவல நிலை திமுகவிற்கும் 2024 பிறகு வந்தால் அரசியல் ரீதியாக நான் சொல்லுகிறேன். பொறுத்திருந்து பாருங்கள். மானேக் சர்க்காருக்கு கண்டிப்பாக திருப்புராவில் நடந்த அகோலம், ஜோதி பாசுவிடம் இருந்து மம்தா பானர்ஜி பிடுங்கினாரே அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை, 3 அரசாங்கங்கள் 3 முறை தேர்தல் நடந்தாலும் தன்னுடைய வேறு இடமான கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டை பிடுங்கி எடுத்தார்களே அந்த ஆலமரத்தை மம்தா பானர்ஜி. அந்த மாதிரி தமிழகத்திலும் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 370 ஜம்மு காஷ்மீரிலிருந்து பிடுங்கி எடுத்து எரிந்தார்கள். சுப்ரீம் கோர்ட் அதற்கு ஒப்புதல் தந்தது. தமிழகத்திலும் 2024க்கு பிறகு முதல் முறையாக நான் சொல்லுகிறேன், திராவிடம் இனி தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு என்றெல்லாம் ராஜா போன்றவர்கள் ஏவா வேலு என்றெல்லாம் பேசியதை பிரதமரே நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது பார்லிமெண்டில் பேசும்போது குறிப்பிட்டார். அதையெல்லாம் தாக்கம் 2024 ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இருக்கும் தமிழகத்தில். அது 2026 பிரதிபலிக்கும். நீங்க முக்கியமாக 2024 தேர்தலுக்கு பிறகு திமுகவுக்கு சில விஷயங்கள் காத்திருக்குன்னு பல தடவை சொல்லிட்டீங்க. இப்போ முக்கியமா எப்பவுமே சொல்லிருக்கேன் ரஞ்சன். என்ன ஒரு தேர்ட் டைம் பிஜேபி வரதுக்கான இண்டிகேஷன்ஸ் நார்த் இந்தியால வந்துடுச்சு. சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். அந்த ஒரு அலங்கோலத்தில் தானே திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை இந்தி கத்துன்னு வாடான்னு சொன்னாரு நிதிஷ்குமார். எவ்வளவு தைரியத்தை சொல்லியிருக்காரு. திமுக should have walked out of that meeting. இப்போ அடுத்த வாரம் இப்போ இன்னைக்கு தேதி 26 நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு வாரத்துக்கு புத்தாண்டு 2024 வரும்போது நீங்க ஏற்கனவே 2-3 பேட்டிகள் இந்த பேட்டியில சொன்ன மாதிரி துரைமுருகனை முதல்ல சொல்றீங்க. அப்புறம் பொன்முடி காத்துட்டு இருக்காரு. அவருடைய யதார்த்தத்தை சொல்றேன் நிஜந்தன். நான் ஒன்னும் ஜோசியம் சொல்லல. இது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு ஒரு குஷியா இருக்கக்கூடியது. பால் பொங்குது பாருங்க. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழல்கள் பொங்கிவிடும். அதற்கு அடையாளமாகத்தான் இந்த 3 அமைச்சர்கள் பட்டியலில் இருப்பார்கள். மொத்தம் 5 அமைச்சர்கள் சிறைச்சாலையில் இருப்பார்கள் பொங்கலோ பொங்கலுக்குள். 5 அமைச்சர்கள் சொல்றீங்க. இன்னும் ஒருத்தர் தான் உள்ள இருக்காரு. இன்னொருத்தர் உள்ள பாதியில இருக்காரு. அங்க கழிச்சுக்காரு. பாதி சிறையில பாதி தடையில. இப்போ ஜனவரி ஒரு 15-20 தேதிகள்ல கூட்டணிகள் எல்லாம் முடிவாயிரும். கிட்டத்தட்ட தேர்தல் பிப்ரவரி மாசம் அறிவிச்சிருவாங்க. ஏப்ரல் மாதத்திலிருந்து தேர்தலுடைய முதல்கட்ட தேர்தலை நடக்க ஆரம்பிச்சிடும். ஜனவரி மாதம் என்பது கட்சிகள் தொகுதிகளை பங்கீடு செய்து தொகுதிகள் நிர்ணயம் செய்வதற்கான முக்கியமான நேரம். அந்த சமயத்துல திமுகவுடைய முக்கிய தலைகளை கொண்டு உள்ளே வைப்பது என்பது தமிழ்நாட்டுல திமுகவுடைய ஸ்டால்வார்ட்ஸ், அவங்களுடைய பெரிய தலைகள் எல்லாம் பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் திட்டம் பாஜகவுக்கு இருக்கு அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களா? மாட்டாங்க. மக்கள் நினைப்பார்கள். ஆனால் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சொன்னான பொன்மொழி, முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அவர் வாயால் உதிர்ந்த முத்து. ஆளுங்கட்சி என்றால் எதிர்கட்சி என்றால் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் என்று. ஆக மொத்தம் பாஜகவும் அவியல் தான் செய்வார்கள். அவியல் செய்தால் அது திமுகவுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும்? ஏன்னா ரொம்ப பலமா இருக்கு. 2019 சாதகம் அர்த்தம் என்னாச்சு? அதனால என்ன ஆயிடுச்சுங்க? பொதுமக்கள் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. இந்த பிரச்சனைக்கு நடுவே திமுக வெற்றி பெற்றால் அது மு.க. ஸ்டாலினுடைய ஆளுமையை காண்பிக்கிறது. தோல்வி போட்டால் அவருடைய தோல்வியை காண்பிக்கும். அது பொதுமக்களுடைய வாக்களிப்பு மட்டும் இருக்கணும் இல்லையா?
இந்த வாட்டில 2000 3000 பதிக்காது நிஜந்தன். 2000 3000 நீங்க ஓட்டுக்கு பணத்தை சொல்றீங்க. ஆமாமா. அது ஈவிராவுடைய பேரன் இவிஎஸ் சம்பத்தினுடைய மகன் இவிஎஸ் இளங்கோவன். ஈவி.கே.எஸ். இளங்கோவன் சேலத்தில் ஜெயித்தாரு. செய்ரோட்டில் 30,000 20,000 பணம் கொடுத்தாங்களே. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி நடக்காது. என்ன பொது வெள்ளத்தில் பொதுமக்கள் சீற்றத்தில் இருக்கிறார்கள். அதை ஓட்டில் காண்பிப்பார்கள் தங்களுடைய சீற்றத்தை. இது பாஜக, அதிமுக, சீமான், விஜய், ஜேக்கப் போன்றவர்களுக்கு ஒரு நிறைய இது கொடுக்கும், அதாவது ஸ்ட்ரென்த் கொடுக்கும். விஜய் இந்த தேர்தல் வரமாட்டார் போல தெரியுது. வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அவர் ஒரு எதிர் வினையைத்தான் ஆற்றுவார். திமுக எதிர்பார்ப்பதுக்கு போன ஆனா அவர் கொஞ்சம் பிஜேபி டிஎம்கேனுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பார். அவர் ஒரு திமுக ஆதரவாளர்களாகத்தான் மத்திய பாஜக நினைக்கிறது, மத்திய காங்கிரஸ் நினைக்கிறது. அவர்கள் எல்லாம் புதுமுகம் வருவதனால்தான் காங்கிரஸ் படுக்கை மூட்டையெல்லாம் எடுத்துட்டு வெளில போலான்னு பாக்குறாங்க. எங்க போவாங்க? இன்று அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கீகாரத்தை கொடுத்தார்களே தவிர அவர்கள் காங்கிரசுடன் போவார்களா அல்லது பாஜகவுடன் போவார்களா என்று தெரியவில்லை. ஆழம் தெரிந்துதான் காலை விட்டார் 3 மாதத்திற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி. அந்த ஆழத்தில் ஒரு தரை மட்டத்தை தொட்டு விட்டதால் இன்றும் பாஜகவின் பக்கமோ அல்லது காங்கிரஸ் பக்கமோ போவார். இந்த விஜய், கமல்ஹாசன் வரதெல்லாம் காங்கிரசுக்கு புகுத்தர்கள். அது திமுகவிற்கு ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தும். அதற்காகத்தான் திருமாவளவன் புது கோஷ்டியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். புது அணி பரத்தலாமா என்று ராகுல் காந்தியினுடைய காதை கடித்துக் கொண்டு. திமுக தான் இருப்பாங்க அவங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. இல்ல, வாய்ப்பு இல்லையா? திமுக திருமாவளவன் இருக்க வாய்ப்பு இல்லையா? திமுகவிற்கு எதிராகத்தானே திருமாவளவன் டெல்லியில் செயல்படுகிறார் என்ற ஒரு தாக்கம் சில மூத்த திமுக தலைவர்களுக்கு இருக்கிறது. அதையும் தவிர திமுகவிற்கு எதிராகத்தானே ஒரு கிளை சித்தாந்தத்தை உருவாக்கி வருகிறார் திருமாவளவன் டெல்லியில் ராகுல் காந்தி இடத்தில். அதைத்தானே மாணிக் தாக்கூரும் ஜோதிமணியும் ஆதரிக்கிறார்கள். திமுகவுடன் இருந்தது போதும், நம்ம வெளில கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்கு. அதைத்தானே சோனியா காந்தி சத்தியமூர்த்தி பவனில் சென்ற மாதம் வந்திருந்த போது கூட அந்த திமுகவுடைய மகளிர் அணி தலைவர் கூட்டத்துக்கு சத்தியமூர்த்தி பவன்ல அந்த அம்மா சொன்னது அதுதானே. எங்கிட்ட ஜெயராம் ரமேஷ் சொன்னாரு, மல்லிகார்ஜுன் கர்கே சொன்னாரு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளர்க்க வேண்டும். ஒன்றும் இல்லாத பாஜக போய் 4% இருந்து 12% மட்டும் வராங்க, பாத யாத்திரை பண்றாங்க. நீங்க என்ன திமுக தோல்லையே உட்காந்து பண்ணீங்கன்னு ஒரு சாட்டை அடிச்சிருக்காங்க அந்த அம்மா. ஜெயிக்கிறதா திமுக தானே வெல்லும் கூட்டணி. அது சரி, பார்க்கலாம். வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஃப் தே ஒன். மூத்த தலைவர்கள் சிறை சென்றால் திமுகவில் காத்திருக்கும் இளம் தலைவர்கள் மேலும் வளர்ந்து அதிகாரம் பரப்பதற்கு, ஆளுமை கொள்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். சரியா தவறா? தவறு. ஏன்? நாவடக்கம் தேவை. யார வச்சு சொல்றீங்க நீங்க? உதயநிதி கொஞ்சம் நிறைய பேசுறாருன்னு சொல்லி சொல்றீங்களா, இல்ல மத்த? அதே டிஆர் பாலே சொல்லியிருக்காரு. நான் ஏன் சொல்லணும் சார்? டிஆர் பாலே சொல்லியிருக்காரு இல்லையா? சனாதன தர்மத்தை பேசும்போது வட இந்தியாவில் ஒரு தாக்கியது காங்கிரஸ் மத்திய பிரதேசத்தையும் ராஜஸ்தானிலும் தோற்றுவிட்டதற்கு காரணம் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் நடைபெறும் போது அது உதயநிதி ஸ்டாலினைத்தானே திட்டினார்கள். அதே மாதிரி பாஜகவில் கொஷியா இருந்தாங்க, லட்டு பிடிச்சு கொடுத்தாங்க. உதயநிதி நிறைய பேசணும்னு சிங்கல் காமிக்கிறாரு, முட்டையை காமிக்கிறாரு, அப்பா கிட்ட செங்கலை கொண்டு பரிசா கொடுக்கிறாரு. உதயநிதிக்கு கொஞ்சம் அரசியல், நிர்மலா சீதாராமன் சொல்ற மாதிரி அரசியல்ல பிரதமராக கூட வரணும் என்னுடைய ஆசை உதயநிதி ஸ்டாலின். ஆனா அவர் அதிரடியா இருக்குல்ல அவர் பேச்சு, மக்கள்கிட்ட ரொம்ப டேஷிங்கா போய் சேர்றாருல்ல. எடுபடவே இல்லை. வாய மூடிந்தானே நல்லா ஜெயிக்கும் திமுக. இல்ல, பதிலுக்கு பதில் தராருல்ல. திமுக யாருமே கொடுக்காத நல்லதான் தர்றாரு. அதுக்கு பதில் வாங்குறாருல்ல. ஒரு செங்கல்னா 4 லட்சம் செங்கல்ங்கிறாரு
அண்ணாமலைக்கு உதயநிதிக்கு சரியான பதில் கொடுக்கிற அண்ணாமலை தானே. அது தமிழக மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்களே. சரி, அடுத்த 2 நாட்களுக்கான, அடுத்த ஒரு வாரத்திற்கான அரசியல் வானிலையை சொல்லுங்க ஒரு வரியில. அரசியல் வானிலை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், திமுகவிற்கு புயல் வீச இருக்கிறது. மீண்டும் வந்துருமா? கடினம். அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த அந்த காற்று என்பது ஆந்திராவில் போய் நிற்குமா அல்லது கோபாலபுரத்தில் நிற்குமா தெரியாது. ஆந்திரா எதுக்காக சொன்னீங்க? ஆந்திரால போய் எப்பவுமே அந்த ஃபால் அங்கதானே இருக்கு. விசாகப்பட்டினம், விஜயவாடா அந்த சேர்ந்த கோஸ்டல் ஏரியால தானே போய் அந்த புயல் சரி. ஏன்னா ஆந்திரால இருக்கக்குள்ள நிறைய பேர் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் உறவு வேணும்னு ஆந்திராவுக்குள்ள நிறைய பேர் பேசுறாங்கன்னு ஒரு 10 நாள் இங்க டெல்லியில ஓடாவது செய்தி. சரி, யார் பேசுறாங்க? ஏதோ ரெட்டியாரு பேர் தெரியல. என்ன திமுக பாஜக கூட்டணிக்காக பெத்த பேரு. அப்போனா திமுக பாஜக கூட்டணி வாய்ப்பு இருக்கானே? இல்ல அவங்களுக்கு ஒரு அரசியல் சூழல் எது ஒண்ணா நடக்கல. அரசியல்ல எது ஒண்ணா நடக்கும் சார். யாரு கண்டாங்க சார்? எது எனிதிங் மே ஹேப்பன். இதே திமுகவும் பாஜகவும் உறவில் இருந்தது. இதே கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் சேர்ந்து விபி சிங் அரசாங்கத்தில் பணிபுரிந்தார்கள். வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க 89. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு இல்ல. ஏதாவது ஒண்ணு தராது. 24க்கு அப்புறம் சிச்சுவேஷன் டோட்டலி டாப்ஸி டர்வே ஆயிடும். பார்த்துட்டே இருங்க நிஜந்தன். தாங்களும் பத்திரிகை தொழிலில் நீண்டதாக இருக்கிறீர்கள், நானும் இருக்கிறேன். பொதுமக்கள் நாம் இருவரும் பேசுவது ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கும் நிஜந்தன் நேயர்களுக்கும் ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்று தான் நானும் இவரும் இப்படி ஒரு மோதல் கருத்துக்களை சொல்லி இருக்கிறோம். ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய கருத்து என்பது டெல்லியில் உருவாகக்கூடிய கருத்து. தாங்களே மிக அழகாக குறிப்பிட்டதில் இன்று காலை நான் சொல்லுவது மத்திய பாஜக, மத்திய காங்கிரஸ், மத்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நான் உறக்க சொல்லுகிறேன் தமிழர்களுக்கு. நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்களுக்கு மிக்க நன்றி. நமஸ்கார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.